அதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் தாமே நம்மோடு பேசி இடைப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு அளிப்பாராக. செய்திக்குள் செல்வதற்கு முன்பாக சாட்சிகள் ஏதேனும் உண்டா? ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையினால் பெற்றுக்கொள்ளும் ஒரு காரியம். ஐயா ஸ்டான்லியும் சகோதரியும் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 to 14 வசனங்கள் வரை. வெளிப்படுத்தின அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 3. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி உன்னை காப்பேன். வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவர்களார் புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை இந்த சாயந்திர வழியிலும் கூட நீங்களும் நானும் காது உள்ளவர்களாக, கேட்கின்றவர்களாக, கேட்டு நடக்கின்றவர்களாக இங்கு காணப்படுகின்றோமா? அல்லது கர்த்தர் நீர் சொல்லுகின்றீர், ஏன்னா இதை வைத்துதான் கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசி இடைபட விரும்புகின்றார். காது உள்ளவன் கேட்க கடவன். சபைகளுக்கு மீண்டும் மீண்டுமாக அவர் சொல்லிக் கொண்டு வருவது காது உள்ளவன் கேட்க கடவன் என்று. காது உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? கேட்கின்றவர்களாக இருக்கின்றோமா? என காது உள்ளவர்கள் அனைவருமே கேட்பது இல்லை. நான் இப்படிப்பட்டவர்களாக இருக்கேன். ஒவ்வொரு வார்த்தையும் கூட மிக 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 ஆழமான வார்த்தைகள். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதத்திலே எழுதி இருக்கின்றது என்றால், நான் காது உள்ளவனாக இருக்கேன், ஆனா நான் கேட்கிறேனா என்பதுதான். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு கேள்வி. You have ears, I have ears, but are we listening to the promptings of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலை நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமா? நன்றாக ஒன்று கவனிக்கிறோங்க. பரிசுத்த ஆவியானவர் ஏவுகின்றார், ஓகேங்க. இன்றைக்கு காலையில பெரிய ஒரு காரியத்துல அப்படி எழுதிருக்கிறோம். அருமையாக பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைந்து நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு காணப்படுகின்றோம். பட் நாளைக்கு அப்படிப்பட்ட இடைப்படுதல் நம்மிடத்துல இருக்க மாட்டேங்குது. நாளை காலையில அதோடு குறையுது. பரிசுத்த ஆவியானவர் குறையலங்க, நம்முடைய உடன்பாடு குறைந்து கொண்டு வருகின்றது. அப்போ என்ன ஸ்லோவாகுது? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வசனத்தை கேட்கிறோங்க. கர்த்தருடைய வசனத்தினால புடமிடப்படுகின்றோம், கேட்கின்றோம். அருமையான
காரியங்களை தேவன் பரிசுத்த ஆவியார் அவர் உங்களோட என்னோட பேசுகின்றார். நிச்சயமாக பேசியே இருக்கின்றார். காது உள்ளவன் கேட்க கடவன் என்றால் கர்த்தர் எதை குறிக்கின்றார் என்றால், காது உள்ளவன் கேட்க கடவன். பா ரைட், காது உள்ளவனா இருந்து நீ கேட்கிறியா, அது ஓகே. ஆனால் அந்த கேட்கின்ற அந்த காரியங்கள் இன்றைக்கு, நாளைக்கு, நாளைக்கு, அடுத்த நாளைக்கு இடைப்படுகின்றதா, அல்லது கேட்பவை அனைத்துமே தற்காலிகத்தின் காரியங்களாக இருக்கின்றதா? Is all that you and I are listening, the promptings of the Holy Spirit, are they a permanent feature of your life and my life, or are they a temporary phenomena? இந்த சாயந்திர வேளையில் கூட நம்மை சோதித்து அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 10ஆம் வசனத்தை மீண்டுமாக யாராவது படிக்கும். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. என் பொறுமையை குறித்து சொன்ன வசனம். இந்த பிலதெல்பியா சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கின்றதா? அத பார்க்க கூடாது. Yes, it is a faithful, விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஒரு சபை. விசுவாசம் உள்ள சபை இல்லை. ரெண்டுத்துக்கும் பயங்கர வித்தியாசம் உண்டு. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்றும் பவுல் சொல்லுகின்றார், விசுவாசம் உடையவன் என்றும் பவுல் சொல்லுகின்றார். இது ரெண்டுத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? சார் ப்ளீஸ். கஷ்டமான கேள்வி. விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கும் வேதம் ஐயோ, இது எப்படி இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகமோ அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம். ஒவ்வொரு சின்ன ஒரு எழுத்துலையும், ஒவ்வொரு செமிகோலன்லயும் அவ்வளவு அர்த்தங்கள் உண்டுங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கும் விசுவாசம் உடையவனாக இருப்பதற்கும் என்னங்க வித்தியாசம்? விசுவாசத்தை நான் காத்துக் கொள்ளுகின்றேனே என்றால், காத்து கொண்டவனாக நான் இருக்கின்றேனே என்றால், இங்க தொடங்கி இங்க வரைக்கும் கூட 80 வயசு இன்னும் கூட என்னுடைய விசுவாசத்திலே சற்றேனும் நான் குறையாதவனாக நான் காணப்படுகின்றேன். I have not been diluted in my faithful walk with Jesus Christ or in my faithfulness in Jesus Christ. No dilution. இங்க ஒரு 2 வருஷம் நான் இது sabbatical எடுத்துக்கிட்டேன், இங்க ஒரு 2 வருஷம், இங்க ஒரு 2 வருஷம் இல்ல. It's a continuous. விசுவாசத்தை காத்துக்கொண்டே. விசுவாசம் உடையவன் எப்படி? இங்க வரைக்கும், அதுக்கப்புறமா ஒரு டவுன்வர்ட்ஸ் ஸ்பைரல். இங்க ஏதாவது கர்த்தர் ஒரு உதவி கொடுப்பாரு, மேல அங்க சேர்த்துக்க வேண்டியது இல்லையா? ஒரு வியாதி வரும், ஒரு ஆக்சிடென்ட் வரும், அடுத்த நாளே ஒரே கோயில் கூது. அப்பா இயேசு. இங்க உன் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறுபடியும் இந்த 10ஆம் வசனத்தை படிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். என் பொறுமை குறித்து சொல்ல இங்கேயும் இருக்கு. இன்னொரு காரியம் சொல்றேன். பொறுமைனா என்னங்க? ஓகே 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 பொறுமைனா என்னங்க? யாரும் அந்த ஐபேட்ல எதுலயும் அதெல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்க கூடாது. பொறுமைனா பேஷன்ஸ். சரிதான். சகிப்பு. அப்புறம் எஸ், வெரி குட். ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. நான் கிறிஸ்துவுக்காக என்ன வேணாலும் நடக்கட்டும், ஏது வேணாலும் நடக்கட்டும், எனக்கு உண்டானாலும் சரி, இல்லையானாலும் சரி, நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி,
ஜீசஸ். Hallelujah. Hallelujah, Jesus. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும்? Hallelujah, Jesus. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும்? பொறுமையை குறித்து நான் சொல்ல முடியுமா இன்றைக்கு? உன் பொறுமையை குறித்து நீ சொல்ல முடியுமா இன்றைக்கு? என்ன வந்தாலும் ரொம்ப ஈஸிங்க பாடுறது. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் பாடுறதுலாம், கைத்தட்டி மோனம் அடிச்சுட்டு பாடுறதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சுலபம். ஒரு எமோஷனல்ல கத்தி கத்தி பாடலாம், கத்து பண்ணலாம், அப்படியே பரிசுத்தாவியானவர் மேல இருந்து இறங்குறாருலாம் ஃபீல் பண்ணலாம். ஆனா உன் பொறுமையை குறித்து கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு, ஏன் நீ விசுவாசத்தை காத்துக்கொண்ட சபை என்று சொல்றாரு. எனக்கு உன் பொறுமையை குறித்து நன்றாக தெரியும். I know about your endurance. நான் அந்த ஒரு பாட்டு எங்களுடைய சீடியில பெற மண்டை வந்து அதுல ஒரு ஸ்டான்ஸா இருக்கும். உம் கரம் என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தவறி விடுவேனே, ஆனால் உம் கரம் என் கையை பிடிக்கும் போது ஒரு நாளும் தவறினே. அவர் என் கரத்தை பிடிக்கிறாரியா, நோ டவுட்ஸ் அபவுட் இட். அவர் என் கரத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா நான் அவர் கரத்தை பிடிக்கணுமா இல்லையா? That is the crux. He is willing to hold my hand till the very end. But the question is, am I willing to hold his hand? விடாம அவருடைய கரத்தை நான் பிடிக்க என்னால் எனக்கு மனது இருக்கின்றதா? Do I have this endurance? பிலதெல்பியா சபையே, உன் பொறுமையை குறித்து நான் கண்டேன், நீ என்னை விடவே இல்லையே. ஜீசஸ், இன்றைக்கு உங்களுடைய சாட்சியம் என்னுடைய சாட்சியம் எப்படிப்பட்டதாக இருக்கு? அதான் ஆன் பண்ணியா? உங்களுடைய சாட்சியம் என்னுடைய சாட்சியம் எப்படிப்பட்டதாக இருக்கு? பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் இந்த சாயந்தர வேளையில கர்த்தர் சொல்ல முடியுமா? என்னை விடாம நீ பற்றி கொண்டிருக்கின்றாயே. ஒரு பெரிய பிரளயம் வந்துச்சு உன் வாழ்க்கையில ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி, என்னை விட்டுட்டியா? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் வந்தது, என்னை விட்டுட்டியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு மாத்திரம் கர்த்தர் எதையும் சொல்லாமல் உன்னுடைய பொறுமையை குறித்து நான் விசுவாசத்தை காத்துக்கொண்ட, இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியுமாயா? விசுவாசம் என்றால் கிறிஸ்தவ விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்றால் என்ன? கிறிஸ்தவ விசுவாசம் அல்ல, கிறிஸ்துவில் விசுவாசம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களா? Come on, please. கிறிஸ்தவ விசுவாசம் அல்ல, it is not the Christian faith. அது வேறங்க, that is institutional. ஆனால் கிறிஸ்துவில் விசுவாசம் என்று இருக்கின்றது. அதுதான் உங்களிலும் என்னிலும் இருக்கும் உள்ளான அந்த விசுவாசம், கர்த்தர் மேல் இருக்கும் பொறுமை, endurance. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே வார்த்தைகள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது படிங்க. 3:10 படிச்சோம், 3:8 படிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து இந்த 2 வசனங்களை மீண்டுமாக நீங்க இப்போ உங்க வேதாகமத்தை படிங்க. 2 வசனத்திற்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் இந்த பிலதெல்பியா சபையின் மூலமாக உங்களுக்கு எனக்கு தராரு. 3:8, 3:10. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படிச்சிட்டேடா? என்னங்க வித்தியாசத்தை பாத்தீங்க? வசனத்தை கை கொண்டபடினா, ஓகே, ரைட். இல்ல வசனத்தை காத்து கொண்டது, ரைட், ஓகே, ஃபைன். அப்புறம்
வெரி குட் வெரி குட். ஓகே. இது வந்து ஓவராலா வந்து it is very specific to endurance. சரி, ஓகே. கை கொண்ட படினாலே நான் உனக்கு திறந்த வாசலை சரி, ஓகே. இதிலே காத்து கொண்ட படினாலே உன்னை ஓகே காப்பேன். ஓகே. ரைட் ரைட், ரொம்ப க்ளோஸ். சரி, ரைட். 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறந்துவிடாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், என் வசனத்தை கை கொண்டபடியினால். தேவ வசனம் என்பது நீ என்ன பற்றி கொண்டப்பா. பிலதெல்பியா சபைக்கு அவர் சொல்லும் காரியம் என்ன? நீ என்னை பற்றி கொண்டாய். Well done my faithful servant. Very good அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றாரு. ஆனா பிலதெல்பியா சபையை மாத்திரம் அவர் ஏன் விசுவாசத்தை காத்துக்கொண்ட சபை என்று அவர் சொல்லுகின்றார்? நீ என்னை பற்றி கொண்டாய் என்று அவர் சொல்லுகின்றார். இட்ஸ் a general commendation. ரொம்ப நல்லதுப்பா, வெரி குட்பா, என் வசனத்தை காத்துக்கொண்டாய். ஹalleluya. ஆனா எதற்கு அவர் இந்த பிலதெல்பியா சபையை நீ விசுவாசத்தை காத்துக்கொண்டவனாக இருக்க ஸ்பெஷலா சொல்றாருன்னா, 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறந்துலியாமல். எப்படி? என் வசனத்தை கை கொண்டினால். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya, ஸ்தோத்திரம். என் வசனத்தை, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், ஹalleluya, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல். எப்படி? ஹalleluya, ஸ்தோத்திரம். என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டாதபடிக்கு, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். 2 வசனங்களுக்கு ஒரு வித்தியாசம். 10ஆம் வசனத்துல எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனம். என் வசனத்தை நீ கை கொண்டுட்டப்பா. நல்லா கவனிக்கணும். என் வசனத்தை நீ கை கொண்டு விட்ட. ஆனா அந்த வசனத்துல என் பொறுமையை சொன்ன ஒரு வார்த்தை இருக்க. வசனத்தை கை கொள்ளுவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியம், ஒரு சிறந்த காரியங்க. ஆனா இந்த வேத வசனம் எப்படிப்பட்ட ஒரு வசனமாக இருக்கின்றது? இந்த வேத வசனம் எப்படிப்பட்ட ஒரு வசனமாக இருக்கின்றது? அதுல கர்த்தர் நுண்ணிப்பான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் வைத்து இருக்கின்றார். வசனத்தை ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு, 2 அதிகாரத்தை படிச்சுட்டு அருமையான சபையில வந்து பாட்டு பாடி இந்த பிரசங்கத்தை கேட்பது ஒரு காரியம். கேட்பது ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனா இந்த கேட்கும் காரியத்திலே கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு சங்கீதம் 23 படி அப்படின்னு சொல்றாரு. ஹாப்பி ஆண்டவரே, சங்கீதம் 23 படிச்சாச்சு, இங்கிலீஷ்ல படிச்சாச்சு, தமிழ்ல படிச்சாச்சு, தெலுங்குல படிச்சாச்சு. அந்த வசனத்திலே ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஐதர் எச்சரிக்கையாகவோ, ஒரு ஆசீர்வாதத்தின் காரியமாகவோ, அல்லது ஒரு பொறுமையின் காரியமாகவோ பேசலாம். அதுதான் இங்க வசனத்தை போட்டிருக்கு. என் பொறுமையை குறித்து நான் பேசினேன். பிலதெல்பியா சபையே, என் பொறுமையை குறித்து உங்ககிட்ட பேசினேன். வசனத்தை கை கொண்டாய், தேங்க்யூ. ஆனா என் பொறுமையை குறித்து நான் உங்ககிட்ட பேசினேன், என்டியூரன்ஸ் குறித்து நான் பேசினேன். நீ அதை நீ காத்து. இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கூட வசனத்திலே வசனத்தை படிக்க சொல்லுகின்றார், அவரை பார்க்க சொல்லுகின்றார். ஆனால்
குறிப்பாக சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொண்டே வருகின்றார். Have you and I taken the time to notice that? நீங்களும் நானும் நேரம் எடுத்து குறிப்பாக எதை ஆண்டவரே நீங்க சொல்றீங்க ஐயா? பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொன்னாரா? குறிப்பான ஒரு காரியத்தை சொன்னாரா? அவர்கள் அந்த விசுவாசத்தை காத்துக் கொண்டார்களா? குறிப்பாக இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் காரியத்தை அவர்களுக்கு சொன்னாரா கர்த்தர்? பிலதெல்பியா சபை அதை காத்துக் கொண்டார்களா? நானும் சாட்சி ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன் இல்லையா? ஒரு காரியம் குறிப்பாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எதை சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக கடந்த வாரத்தில் எதை சொன்னார்? குறிப்பாக இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எதை சொன்னார்? காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் கேட்கலாம். அதை கேட்டு, do I have the endurance to hold on to that which God has particularly told me? இல்லனா இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு கிறிஸ்தவனாகவே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாங்க. பிலதெல்பியா சபை மூலமா மாறி நாம வாழ முடியாது. ஏன்னா கர்த்தரானவர் நம்ம பேசலனே நம்ம இருக்கோம். நமக்கு ஒரு காலையில இது பண்ணும்போது, ஆனால் குறிப்பாக கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுவார். வேதத்தின் மூலமாக பேசவில்லை, வெளியில போகும்போது ஒரு காரியத்தை குறித்து பேசுவாரு. ஒரு 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 மரத்தின் செடியை குறித்து பேசுவார். அது மூலமாக நம்ம பேசுவார். ஏன் முச்செடி மோசையோடு கர்த்தர் பேசவில்லையா? உங்களோட என்னோட பேசுவாருங்க. நம்ம யோசிக்கிறோம் வெறும் வேதத்தை திறந்துதான் அவர் பேசுறாரு. இன்றைக்கு அல்லது இந்த வாரத்திலே இந்த ஆண்டிலே குறிப்பாக கர்த்தர் உங்களோடும் என்னோடும் எதை குறித்து பேசியிருக்கின்றார்? ஒருவேளை குறிப்பாக பேசியதை நீங்களும் நானும் பற்றிக் கொண்டிருப்போமே ஆகில் பிலதெல்பியா சபையை போல விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவாங்க. அல்லேலூயா. வசனத்தை காத்துக்கொள்வது பெரிய காரியம் அல்ல. குறிப்பாக சொல்லப்படும் காரியங்களை எடுத்து அதன்படி செய்வது மிக பெரிய காரியம். பொறுமை என் காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2 தெசலோனிக்கேயர் 2-3 காரியங்களை காண தேவன் உதவி செய்வார். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரை. மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள். நல்ல கவனிக்க. எல்லாம் இல்ல எடுத்துட்டீங்களா? 2 தெசலோனிக்கேயர் book of 2 Thessalonians chapter 3 verse 4 to 6. ஆமா. மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சபையை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்று. பெண்ணாமா இருக்குமா? டோன்ட் வரி, ஜஸ்ட் பெண்ணு கேளுங்க. அழுகு போல. சரியாப்பா? கவனிங்க. மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு எனக்கும் என்ன சொல்றாரா? நான் போன வாரம் உங்ககிட்ட குறிப்பா ஒரு காரியம் சொன்னேன் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு பரிசுத்தாவே பக்கத்துல இருந்து கொண்டு சொல்றாரு. நினைவு இருக்கா? போன வாரம் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன். அந்த மண்டே அந்த மத்தியானம் இது பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த சிட்டி வழியா நீ போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். இந்த சாயந்தர வேளையிலிருந்து நீங்களும் நானும் இந்த குறிப்புகளை நாம் கர்த்தரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்றாரு. செய்தியா கிறிஸ்துவானவர் உங்களை எண்ணியும் கூட பார்த்து கேட்கிறாரு. அவருடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுதல். அவர் கடவுளுங்க. அவர் ஒரு சொடுக்கு போட்டிருந்தா இந்த உலகத்தை அழித்து இருக்கலாம். நோவா காலத்துல அழிச்சார் இல்லையா? ஒண்ணுமே இல்லை. என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது, உலகம் அழிஞ்சு போயிடுது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா.
இது விசுவாசத்தின் அறிக்கை. இது ஒருவேளை கர்த்தர் உங்களிடத்துல என்னிடத்துல அந்த விசுவாசத்தின் அறிக்கையை ஒருவேளை போற வாரத்துல சொல்லிருக்கலாம். ஆனால் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நீ யோசிச்சுட்டே இருக்கிற இந்த காரியம் முடியாது அப்படின்ட்டு, ஆனா நான் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் நான் அந்த குறிப்புகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் கர்த்தருடைய பெரும் இடைபடுதலை இழந்து போயிருப்போம். To whom God is speaking to today. இனிமேலும் செய்வீர்கள் என்று உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். 5ஆம் வசனம், கர்த்தரை தேவரை பற்றும் அன்புக்கும் எப்படி அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் endurance. கிறிஸ்து எப்படி தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டார். He was God. ஆனாலும் கூட என்னுடைய தகப்பன் எனக்கு குறிப்பாக சொன்னார். என்ன குறிப்பாக சொன்னார்? நீ இந்த உலகத்திற்கு சென்று இந்த மனுகுலத்திற்காக நீ சாக வேண்டும், மரிக்க வேண்டும், உடைய ரத்தத்தை நீ சிந்த வேண்டும். Oh, I have my father's agenda in my heart. நீங்களும் நானும் கூட ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து என்னுடைய தகப்பனாருடைய கட்டளைகள் கற்பனைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது, நான் அதை மீற மாட்டேன் ஜீசஸ். ஏன்னா என்னை குறித்து எடுத்து குறிப்பாக என் மீது குறியை வைத்து உடைய சிலுவையை எனக்கு தரித்து என்னை குறிப்பாக எனக்கு இந்த வேதத்தை அளித்தீர், உடைய கிருபைகளை அளித்தீர். நான் எப்படியா மறப்பேன்? கிறிஸ்துவின் உரிமையை குறித்து அவர் பாப்பா என்ன 2 காரியங்களை பேசுறாரு. தேவனை பற்றும் அன்பும் கிறிஸ்துவின் கர்த்தருடைய பார்வையிலே இந்த பொறுமை என்று ஒன்று இருக்கின்றதே, விசுவாசத்தை காத்துக்கொள்வது என்றால் இது மிக பெரிய காரியங்க. இட்ஸ் a big enormous thing. சாதாரணமான காரியம் அல்ல. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் you have to struggle and struggle and struggle. போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும் போராடணும்? ரத்தம் சிந்துதல் வரைக்கும் போராடணும். காத்துக்கொள்ள முடியாதியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவாராய். இதற்கு கூட அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் நானே ஏறெடுப்போம். உங்களுடைய பொறுமைக்கு நேராய் என்னை நடத்தும் என்று ஜெபத்தை ஏறெடுப்போமா? அப்படிப்பட்ட ஒரு பொறுமைக்கு கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் என்னை நடத்தும் ஆண்டவரே. இந்த 50 ஆண்டுகள் வாழ்ந்து விட்ட ஆண்டவரே, இந்த 50 ஆண்டுகள்ல my graph has seen up and down and up and down, Lord. 2 மாசம் அனலும் தீயமாக பற்றி எரிந்து விட்டேன். இன்னொரு 2 மாசம் இல்ல 2 வருஷம் அனலே இல்லாமல் இருந்திருக்க ஆண்டவரே. உடைய விசுவாசத்தை நான் பற்றிக் கொள்ளவில்லை, உலகத்தை நான் பற்றிக் கொண்டு இருந்து விட்டேன். என்னை மாற்றும் ஆண்டவரே. உடைய பொறுமைக்கு நேராக என்னை நடத்துவீராக. What a beauty, what a beauty. பிலதெல்பியா சபையே, நீ விசுவாசத்தை காத்துக்கொண்ட சபை. ஏன் பொறுமையை குறித்து ஒரு இடத்துல நான் பேசினேன், நீ அதை காத்துக்கொண்ட. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்ற நடக்கிற எந்த சகோதரரை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன். பவுல் அப்போஸ்தலன் அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்தால், ஏன் இந்த வசனத்தை நான் சொன்னேன்னா, அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டிற்கு சென்று படிப்பீர்களே ஆகில் அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட பொறுமைக்குள்ளாக, இது கிறிஸ்துவின் பொறுமைக்குள்ளாக எப்படிப்பட்ட பொறுமை இது சபைக்கு சொல்லும் காரியங்களை படிப்பீர்களே ஆகில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிக பயனுள்ளதாக நமக்கு இருக்கும். தயவு செய்து நீங்கள் இல்லத்திற்கு சென்று 2 தெசலோனிக்கேயரின் புத்தகப்படியாக உங்களை அழைக்கின்றேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தான் எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 6:15. அந்தபடியே அவன் பொறுமையை காத்திருந்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். Hallelujah. அப்படியே பொறுமையாய் Hallelujah. பொறுமையாய் காத்திருந்து. After, ரொம்ப அழகா இருக்கும் ஆங்கிலத்துல, after he patiently, விசுவாசத்தை காத்து கொண்டால் தாங்க ஜீவ கிரீடம். விசுவாசத்தை காத்துக்கொள்வது என்றால் என்ன? அவர் குறித்து பேசியங்கள் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு இயேசுண்டா ஜீவ கிரீடம் வராது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு 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 என்று ஆண்டவரே, நான் டெய்லி வந்து 2 சாப்டர் நான் படிச்சேன். காலையில படிச்சேன், நான் நைட்டு படிச்சேன், பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் தசமங்களை கொடுத்தேன், நான் கோயிலுக்கு போனேன், எல்லாம் ஓகே ஓய். கிறிஸ்துவனுக்கு தெரியுமையா? ஆனா நான் குறித்து சொன்ன காரியங்கள் ஒன்றையுமே நீ எடுக்கலையே. நான் என்னுடைய தாப்பனுக்கு இருப்பது நன்று, ஆனால் அவர் சொல்லுவாரு, இது பண்ணு இது பண்ணாத. குறிப்பாக ஒரு நாள் அவர் அசஸ்மெண்ட்ல பாப்பாரு. ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமா, என்னப்பா நான் சொன்னது எதுவுமே நீ பண்ணலையப்பா, நான் மகனா இருந்துட்டேயா, ஊதாரித்தனம் பண்ணல, குடிக்கல, சிகரெட் பிடிக்கல, அங்க போல எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா நான் எல்லாம் பண்ணிருக்கப்பா, ஆனா நான் உனக்கு சொன்னதை ஒண்ணுமே நீ பண்ணலையே. குறிப்பாக சொல்லுவது. எப்போ குறிப்பா சொல்றாரா? இன்றைக்கு கூட இந்த பொறுமையை குறித்து உங்களுக்கு எனக்கு சொல்றாரு. எப்போ சொல்றாரு? நீ பொறுமையாக காத்து பொறுமையின் காரியங்களை நீ காத்துக்கொள், ஜீவ கிரீடம் உனக்கு வரும். பொறுமையாக காத்துக்கொள்வது என்றால் ஆஃப்டர் ஐ ஹேவ் endured. என்டியூரன்ஸ் எப்போ வரும்? அவர் சொன்ன காரியங்கள் ரொம்ப கடினமான காரியங்களாக இருக்கும். சில வேளைகள் ரொம்ப ஈஸியா இருக்கும், சில வேளைகள் ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா அந்த கடினமான காரியங்களை நான் பற்றி கொண்டு நான் நடப்பேனே ஆகில், கடைசியில நான் வந்து விட்டுட்டேன், முடிச்சிட்டேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் காரியம், எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். போதுங்க, ஒரு நிமிஷம். அவர் தமக்கு முன்பாக, நல்ல கவனிங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஏன் இந்த சந்தோஷமாக வார்த்தையை அவர் இது பண்றாரு? ஓகே, இட்டர்னல் க்ளோரி, ஃபைன், வெரி குட். ஏன் சந்தோஷம்ன்ற வார்த்தை அங்க இருக்குங்க? சிலுவை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் காரியம். இங்க சந்தோஷத்திற்கு இடமே கிடையாது. குருதியும் மற்ற காரியங்களும் சேர்ந்து காணப்படும் காரியங்க. ஏங்க சந்தோஷத்தை பத்தி போட்டிருக்காங்க? சந்தோஷத்தை பொருட்டு. ஓகே ஓகே, சந்தோஷத்தின் பொருட்டு, சந்தோஷத்தின் பொருட்டு, சந்தோஷத்தின் பொருட்டு. ரைட்? நடத்துகிற அந்த பாதையில நடப்பது, இது எப்படிப்பட்ட காரியமாக ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில இருக்க வேண்டுமா? சந்தோஷத்தை உண்டு பண்ணும். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன்? இயேசுவின் கட்டளைகளை, கற்பனைகளை, விசுவாசத்தை காத்துக்கொண்டு நடக்கின்றவனாக நான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையானது, இந்த வழியானது எப்பேற்பட்ட ஒரு காரியத்திலே என்னை நடத்தினாலும் சரி, இது என்னை பொறுத்த மட்டிலும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் காரியம். எனக்கு அல்ல, இந்த உலகத்திற்கும் சந்தோஷம் அல்ல, உன்னதற்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் காரியம். சந்தோஷத்தை பொருட்டு. ஏன்னா எனக்கு இந்த சந்தோஷம் வராதியா? ஒருவேளை குடும்பத்துக்கும் இந்த சந்தோஷம் வராதியா? ஆனா ஜீசஸ்க்கு சந்தோஷம் வரல. ஜீவ கிரீடத்தை என் தலை மீது வைக்கும் போது, well done,
என் சந்தோஷத்துக்குள்ளாக நீ வா. அப்படிதானே இருக்கு வேதத்துல. Enter into my happiness. இல்லையா? என் சந்தோஷத்திற்குள்ளாக நீ பிரவேசி. என்னுடைய பரதேசிக்குள்ளாக பிரவேசி இல்லை, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசி. Enter into my happiness. Hallelujah. ஏன்? நான் அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்றவனாக மாறுகின்றேனா. இந்த உலகம் ஒருவேளை என்ன சாடலாம், நையாண்டி செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நான் யாருக்கு சந்தோஷம் உடையவனாக ஆகின்றேன். What a beautiful theology. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு தமக்கு முன் என்னங்க இருந்துச்சா? மரணம் இருந்ததா, தமக்கு முன் முள் கிரீடம் இருந்ததா, தமக்கு முன் ஒரு சிலுவை இருந்ததா, தமக்கு முன் அவமானம் இருந்ததா, தமக்கு முன் நிந்தை இருந்ததா. ஆனா கர்த்தர் சொல்றாரா, இதெல்லாம் எனக்கு சந்தோஷம், ஏன்னா என் பிதாவானவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்தார். He endured the cross. அவர் சிலுவையை பொறுமையோட, சிலுவையின் காரியங்கள் அவ்வளவு பாரமான காரியங்கள். என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாக செல்லாதவன் எனக்கு சீஷன் ஆக மாட்டான். ஏன்? அந்த சிலுவை என்கின்ற காரியம் எதை குறிக்கின்றது? அவருடைய பொறுமையை குறிக்கின்றது. His endurance. இல்லையா? என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாக இருக்கு இல்லையா? He who does not carry his cross after me will never become my disciple. என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாக வருகின்றவன் எதை குறிக்கின்றது? அந்த சிலுவை இந்த சிலுவை குறிக்கவில்லை, கர்த்தருடைய பொறுமையை குறிக்கின்ற ஒரு காரியம். நீ எனக்கு பின்பாக என் விசுவாசத்தை காத்துக் கொள்கின்றவனாக, குறிப்பாக நான் சொல்லும் காரியங்களை காத்துக் கொள்கின்றவனாக நீ இல்லை என்றால் என்னுடைய சீஷனாக நீ இருக்க முடியாது. சீஷத்துவம் நோ. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த 2ஆம் 3ஆம் வசனங்கள் மிக குறிப்பான வசனங்கள். அந்த 2ஆம் 3ஆம் வசனங்கள் மிக குறிப்பான வசனங்கள். பொறுமை எப்படிப்பட்ட ஒரு பொறுமையாக இருக்கின்றது? நான் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருடைய சிலுவையிலே நான் பங்கு எடுக்கின்றவனாக நான் ஆக வேண்டும் என்றால் 2 காரியங்கள் இருக்கின்றதா? என்ன காரியங்கள்? அந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 2ஐயும் படிக்கிறேன். 2ஆம் வசனம், சிலுவையை அவர் சகித்தார். ஓகே, சிலுவையை சகிப்பது மாத்திரம் அல்ல, 3ஆம் வசனத்துல இவ்விதமான விபரீதங்களை சகித்து. உலகம் சும்மா விட்டுருமா உடனே நம்ம சிலுவையில சகித்தோம். உலகத்தின் விபரீதங்களையும் சந்திக்க நேரிடும். ரொம்ப கடினமான போதனைகள், ரொம்ப கடினமான போதனைகள். ஆனா இதுதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய பொறுமை, என்டியூரன்ஸ் என்ன? நான் சிலுவையை, என் விசுவாசத்தை நான் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? சில வேளைகளிலே குறிப்பாக நீர் உம்முடைய சிலுவையை சுமக்க நீர் எங்களுக்கு சொல்லுகின்றீர். நான் சிலுவையை சுமக்கும் போது மற்றவர்கள் பார்த்து எனக்கு கண்ணீர் விட்டாளா? இல்லையா? சோல்ஜர்ஸ் எட்டி வாச்சாங்க, மற்றவங்க இது பண்ணாங்க, அங்க போறவங்க வரவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் எலைஜாவா, இவன் இவனா அப்படின்னு சொன்னாங்க, கேலி செய்தாங்க, சந்திக்க நேரிட்டது. சிலுவை சுமந்த கொண்டே எல்லாருமே வந்து என்னை கட்டிப்பிடிச்சு அழுதாங்களா? யார் வாழலைங்க, ஒரு சின்ன கூட்டத்தார் அங்க பரிதாபப்பட்டு கொண்டிருந்தாங்க. This is the story of the cross. This is the story of the cross. மற்ற காரியங்களை நீ சகித்தாயே. ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு, யார் யாரோ வாழ்விலே கண்டு
நீரு சிலுவை பணி செய்ய வாரீரோ. தேசங்கள் சந்திக்க, தேவைகள் நிரப்ப, பாசம் கொண்டே பின்னர் செல்லுவோன் யார்? உடைய சிலுவைக்கு பின்பாக செல்வது யார்? குறிப்பாக ஒருவேளை எனக்கு ஒரு சிலுவையை நீர் கொடுப்பீரையாக, குறிப்பாக எனக்கு ஒரு சிலுவை கொடுப்பீரையாக. How am I going to handle this, Lord? உம்மை உதாசீனப்படுத்தி விட்டு, இல்ல ஆண்டவரே, I'm going to seek all this என்று நான் உலகத்தின் காரியங்களுக்கு, உலகம் எனக்கு தரக்கூடிய விடைகளுக்கு நான் போவேனா, அல்லது சிலுவை எனக்காக கொடுக்கப்பட்டு விட்டது, அதை நான் சுமந்தே தீர வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவின் பொறுமைக்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும். ஏன்னா இதுதான் அவருக்கு சந்தோஷம். யார் யார் வாழ்விலே சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ சிலுவையை நீ பார்க்கிறியா? என்னுடைய வாழ்க்கையில நீ சிலுவை, நான் சிலுவை பார்க்கிறேன். எஸ், 3 வாரங்களுக்கு முன்பாக கூட ஒரு சிலுவை எனக்கு கொடுக்கப்பட்டது எங்களுக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவை யாருக்கு வேணாலும் கொடுயா, குறிப்பாக கர்த்தர் சொல்லும் ஒரு சிலுவை. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, ரொம்ப பாரமா இருக்கு ஆண்டவரே. அவர் சொல்றாரு, என் கை விரிச்சிருக்குப்பா, நான் அவனை அப்படியே கட்டி அணைச்சுப்பேன். சுமக்கிறவர்களே, நான் சிலுவையை சுமத்துட்டேயா. கர்த்தர் ஏன் பொறுமையை குறித்து, கர்த்தர் ஏன் பொறுமையை குறித்து, we have come to the climax. தயவு செய்து என்ன நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் அருமையான ஒரு காரியம். நான் இந்த செய்திக்கு ஒரு சின்ன ஒரு படத்தை ஒன்று போடுவேன். ஒரு படம், வால்பேப்பர்ஸ் ஃபார் காட் என்று ஒரு சைட் ஒன்று இருக்கு. அந்த சைட்ல அழகான படங்கள் இருக்கும். அந்த படங்கள்ல ஒரு வசனம் இருக்கும். அந்த வேதத்தின் காரியங்களை பண்ணும்போது அந்த வசனத்தை, அந்த படத்தை எடுத்து அங்க போட்டு விட்டு இது பண்ணுவேன். இன்றைக்கு வேறொரு காரியத்தை பற்றி அதிகமாக தியானித்துக் கொண்டிருந்தேன். ஒரு 2-3 நாட்களாக அதை பற்றி தியானித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு மத்தியானம் உட்கார்ந்து கர்த்தரோடு சேர்ந்து செய்யும் பொழுது கர்த்தர் வேறு ஒரு கர்த்தாவே, don't start anything at 3 o'clock in the evening, Lord. I don't want, I'm not capable of doing this அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு படத்தை அவர் ஜஸ்ட் சும்மா கிளிக் பண்ணிட்டே இருந்தா அந்த படத்தை அவர் அங்க அந்த ஸ்கிரீன்ல வர இது பண்ணாரு. அது it just said a big said Holy Spirit அப்படின்னு. எனக்கு இது ஒரு பெரிய வெளிப்பாடு கிடையாது, ஒரு தரிசனம், தீர்க்க தரிசனம் இதெல்லாம் கிடையாது. எனக்கு எப்படி அது கர்த்தர் சொன்னார்னா, leave it to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட விட்டுரு. நான் 3 மணிக்கு தான் உனக்கு சொல்றேன், ஆனா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட விட்டுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க இந்த பொறுமையை குறித்து கர்த்தர், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அதிகாரத்துல அவர் பேசணும். 3:8 வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை உனக்கு முன்பாக, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். காது உள்ளவன் கேட்க கடவன், அதெல்லாம் ஓகே. பட் இங்க ஒரு காரியத்தை கர்த்தர் குறிப்பாக பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு. குறிப்பாக பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு. என்ன குறிப்பா சொல்றாரு? இதோ நீ விசுவாசத்தை காத்து கொண்டவனாக இருக்கின்றாய், இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கின்றேன், அத ஒருத்தனும். ஏன் அந்த திறந்த வாசல்? ஏன் இந்த சபையில இந்த ஒரு இதுல அந்த ஒரே ஒரு வாசல்ல பத்தி ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்காங்க, வசனம் தான் இருக்கு. அதுக்கப்புறமா எதையை பத்தி பேசல அவர்? என்னங்க இந்த திறந்த வாசல்? ஏன் இங்க ஒரு இந்த பிலதெல்பியா சபைக்கு அவர் போடணும்? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்து என்னுடைய சந்தோஷத்திலே, என்னுடைய நித்தியத்திலே பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு திறந்த வாசல் ஒருத்தருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அல்லேலூயா.
கொள்ளுகின்றவர்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? திறந்த வாசல எங்க இந்த கதை எடுத்துட்டு போறார் தெரியுமா கர்த்தர்? இந்த திறந்த வாசலின் கதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்திலே கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை பண்ணும்படி செய்தான். அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவரும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாய் கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் கர்த்தர் படுத்திருக்கிற பூமி உனக்கு நான் உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி பூமி தோலை போல இருக்கும். நீ மேற்கில் கிழக்கில் வடக்கில் தெற்கில் பரப்புவாய். உனக்குள் உன் சந்ததிகளும் பூமி வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும். இதோ நான் உன்னோடனே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர. 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். 27 முன்பாக வசனங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். யாக்கோபு அவங்க அப்பா சொல்றான், அவங்க அம்மா சொல்றான், டேய் நீ ஓடி போயிடுறான் பாதை நடக்கு அப்படின்னு. தன் தகப்பனுக்கும் ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமிக்குது. ஒரு கல்லை எடுத்து அவன் படுத்துட்டான். திறந்த வாசலை கர்த்தர் அவனுக்கு காண்பித்து ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் உன்னோட இருந்து 16ஆம் வசனம். வெரி 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 பியூட்டிஃபுல் வேர்ஸ். இன்றைய தியானத்திற்கு this is the climax. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை. யாக்கோபே, நான் உன் தேவனாகிய கர்த்தர். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டினா போ. ஆனா இதுக்குள்ள நீ நம்பி இருப்ப. ஏன்னா உன்னை தனிமையில பிரித்து எடுத்து வந்துட்டேன். நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்ற காரியம் என்ன? யாக்கோபே, நான் உன்னை அனுப்புறேன். திருப்பி நான் உன்னை கூட்டிட்டு வருவேன். இதே இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன். அவர் சொல்ற காரியம் என்ன? நான் உன்னை அனுப்புறேன், நான் தான் உன்னை கூட்டிட்டு வருவேன். கவனிக்கணும். நான் உன்னை அனுப்புறேன், நான் தான் உன்னை கூட்டிட்டு வருவேன். அனுப்புகின்ற ஒரு காலம் ஒன்று உண்டு, அழைத்து வருகின்ற காலமும் மற்றொன்று உண்டு. இதற்கு இடைப்பட்ட காலத்திலே கர்த்தர் அவங்கிட்ட சொல்லாம சொல்றாரு, யாக்கோபே you have to endure யாக்கோபே. அந்த இடைப்பட்ட காலம் இருக்கின்றது. நான் உன்னை அனுப்புறேன், அழைத்து கொண்டு நான் தான் வருவேன். இதையும் நான் இப்போ உனக்கு சொல்லிட்டேன். ஆனா இந்த காரியமும் நான் தான் உனக்கு சொல்லுவேன், நீ எப்போ வரணும்ட்டு. ஆனா இந்த இடைப்பட்ட காலங்கள்ல அவர் ஒண்ணுமே சொல்லாம அவர் என்ன சொல்றாரு? This period is a period of God's பொறுமை, is a period of God's endurance. நீ இந்த காலத்தை நீ சகித்தே தீர வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல எல்லாமே உனக்கு நன்மையா நடக்கும், எல்லாமே உனக்கு சுகமா நடக்கும், எல்லாமே உனக்கு சந்தோஷமா நடக்கும்ன்றது இல்ல. யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்களே. ஆகையில் அவன் பிள்ளைகளை பெற்றுட்டான், 2 மனைவிகளை இது பண்ணிட்டான். ஆனாலும் கூட வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள், அது எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்ததான். அவனும் லாபானும் அவனுடைய மாமனாருடைய வாழ்க்கையும் இட் வாஸ் a life of bonded laborship, கொத்தடிமையின் வாழ்க்கையாக அவன் நடத்தி கொண்டு வந்தானா. கடைசியில அவன் கெஞ்சறான் லாபான் கிட்ட, ஏய் நீ வந்து நான் எப்பா என்னை விட்டுருப்பா, 20 நான் உனக்கு எவ்வளவோ வேலை செய்துட்டேன், நீ எத்தனையோ தடவை எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை மாத்தி 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 ஏமாத்திட்ட, என்னை விடுப்பா, நான் என் ஊருக்கு போறேன்ப்பா. அடுத்த அதிகாரத்தில் கர்த்தர் அவனுக்கு தோன்றி
யாக்கோபே யாக்கோபே பெத்தேலுக்கு போ. ஹalleluya, ஸ்தோத்திரம். அவன் பொறுமையை விசுவாசத்தோடு அவன் விசுவாசத்தை காத்து கொண்டவனாக இருந்து விட்டான். அழகா அந்த 20 ஆண்டுகள்ல கர்த்தர் அவனை அதிகமாக புடமிட்டிருக்கின்றார். தன்னோடு அவருடைய மனைவி ரெபெக்காள் தன்னுடைய தகப்பன் வீட்டில இருந்த அனைத்து விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு வரா. இவன் சொல்றான், ஹே, விக்கிரகங்கள் அனைத்தையும் எடுத்து போடு, வஸ்திரங்களை மாத்து, என் கூட வா. ஹalleluya. நாம யார் வீட்டுக்கு போறோம்? திறந்த வாசல் நமக்கு திறக்கப்பட்டு விட்டது. இயேசுவுடைய வீட்டுக்கு போறோம். விக்கிரகங்கள் விடாது. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வாக்குத்தத்தம் என்பது கர்த்தர் ஒருவேளை வாக்குத்தத்தம் பண்ணி நாளைக்கு ஒரு காரியத்தை செய்யலாம். பட் அநேக நேரங்கள்ல அவர் செய்யக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எப்போ அனுப்புகின்ற ஒரு காலம் ஒன்று இருக்கும், அடைக்கின்ற ஒரு காலமும் இருக்கும். There will be a time of God's announcement, but there will also be a time of God's fulfillment. இதற்கு இடைப்பட்ட காலங்கள்ல உங்களுக்கும் எனக்கும் பொறுமை இருக்கின்றதா என்பதை கர்த்தர் சோதித்து பார்த்து கொண்டே இருப்பார். இந்த நான் சொல்லிட்டப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டேன், ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னும் வரவே இல்லையே. நான் ஏன் இதை ட்ரை, நான் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, திறந்த வாசல் நமக்கு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வாசல், அது யாருமே பூட்ட மாட்டாங்க. அந்த திறந்த வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல் உங்களுக்கு எனக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு காலத்துல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை நிறைவேறதுக்கு அவர் பொறுத்து கொண்டே இருப்பாரு. நமக்கு நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எபிரேயர் 12:1, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்ன இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கேனா? என்ன சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கு? இந்த வேதத்துல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் தலாய் ஜீசஸ் இருக்கார் இல்லையா? இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, what more do you need? இந்த பொறுமையை நான் பெற்றுக் கொள்வதற்கு, இந்த பொறுமையை பார்த்து நான் காப்பி அடிப்பதற்கு what more do I need? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாச துவங்குகிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கணும். இன்றைக்கும் கூட உங்களுக்கு எனக்கு ஒரு அதை பொறுமையோடு ஓட. பொறுமை என்றால் என்ன? காத்து கொண்டவர்களாக ஓடணும். விசுவாசத்தை நான் இழந்து நான் ஓடவே முடியாது. ஆனா கர்த்தர் சொல்லும் காரியம் என்ன? குறிப்பாக சொல்லும் காரியம் என்ன? இந்த விசுவாசத்தின் ஓட்டத்திலே ஆஹா, நான் எல்லாம் ஜாலியா பண்ணிப்பேன், எல்லா காரியங்களையும் பண்ணிப்பேன், விசுவாசத்தை பற்றிப்பேன். இல்ல, I cannot do it. விசுவாசத்தின் ஓட்டம் எப்படி? எல்லா காரியங்களையும் நான் விட்டுவிட்டு இயேசுவை மாத்திரம் நான் பற்றி கொண்டே செல்ல வேண்டும். ஒருவேளை முடியலன்னா இன்றைக்கு நாம் சொல்லிவிடணும், இல்ல ஆண்டவரே, என்னால முடியாது, நான் கிறிஸ்துவை பற்றி கொள்கின்றேன், கிறிஸ்தவத்தை நான் பற்றி கொள்கின்றேன், கிறிஸ்துவை என்னால அவ்வளவு இது பண்ண முடியாது, நானும் கோயிலுக்கு வர இது பண்றேன், ஜஸ்ட் லீவ் மீ அலோன். கால்லாம் வலிக்குதான், உடம்பெல்லாம் வலிக்குது, நிறைய இது வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டேன். சிலுவை சுமக்க வைக்காதீங்க. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அல்லேலூயா. இந்த திறந்த வாசல் யாக்கோபுக்கு எப்ப நேரிட்டதான்? 20 ஆண்டுகளுக்கு பிறகு. After 20 years he becomes a nation.
ஆனா அந்த திறந்த வாசலுக்குள்ளாக கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பாவம் எனக்குள்ளாக இருக்க முடியாதியா. விசுவாசத்தை நான் பற்றிக் கொண்டே ஆக வேண்டும். நான் சில நேரங்கள் தரையா இல்ல, ஒரு 2 நிமிஷம் தயவு செய்து நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் நாம் முழங்கால் படியிட்டோ உட்கார்ந்து கொண்டோ கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு இது முடியும் இது முடியாது, விசுவாசத்தை பற்றிக் கொண்டு என்னால நடக்க முடியும் ஆண்டவரே என்று ஒருவேளை நாம் சொல்லுவோமே, திறந்த வாசல் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு, எவனும் மூட முடியாதியா. இந்த திறந்த வாசல் ஒருவேளை ஆசீர்வாதத்தின் வாசலாக இருக்கலாம், அவருடைய அறிவுரையின் வாசலாக இருக்கலாம், அவருடைய காரியங்களின் வாசலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார். யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை வைத்தார், ஆனா he needed endurance to go get it. யார் வாழ்விலே சிலுவை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய கண்களை மூடுவோம்.